அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயில்லையே, டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டில் நிறைய ஸ்கீம் அப்டேட்களை தொடர்ந்து அரசு தரப்புலேருந்து வெளியிட்டே வராங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த ஸ்கீம் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். பிஎம் கிசான், அதாவது மோடி திட்டமாகும். அதாவது ஒரு முக்கியமான அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கீம் அப்டேட் தாங்க. அதாவது பிஎம் கிசான் 21வது தவணை பணம் வரும் தேதி எப்போது யாருக்கு கிடைக்காது முக்கிய அறிவிப்பாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எல்லாருமே விவசாயிகள், ஏழை எளிய மக்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா இந்த பிஎம் கிசான் 21வது தவணை 2000 ரூபாய் எப்போது கிடைக்கும், எப்போது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும், யார் யாருக்கு இது கிடைக்காது, ஒரு முக்கிய தகவல் மத்திய அரசிடமிருந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இது தீபாவளிக்கு முன்னதாகவே இந்த 21வது தவணை வந்திருக்கணும். ஆனால் வராமல் இருக்குது. ஸோ இதற்கான காரணமும் மத்திய அரசு கொடுத்துருக்கிற விளக்கத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பிஎம் கிசான் 21வது தவணை பணம் வரும் தேதி எப்போது யாருக்கு கிடைக்காது முக்கிய தகவல். கோடிக்கணக்கான விவசாயிகள் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் 21வது தவணைக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் இந்த நவம்பர் முதல் வாரத்தில் முதல் தவணையை, அதாவது அடுத்த தவணையை மத்திய அரசு வெளியிட வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கோடிக்கணக்கான விவசாயிகள் பிஎம் கிசான் சம்மன் நிதி 21வது தவணைக்கான காத்து கொண்டிருக்கின்றனர். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாகவே விவசாயிகள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் இகேஒய்சி மற்றும் வங்கி இணைப்பு காரணங்களால் பல விவசாயிகள் ரூபாய் 2000 ரூபாய் பலனை தவறவிட நேரிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தெளிவாக சொல்கிறேன். பிஎம் கிசான் 21வது தவணை தகவல். அடுத்த தவணையை அரசு எப்போது வழங்கும், எந்த பயனாளிகளுக்கு பலன்கள் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கிடைக்கல. சரிங்களா? 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். பண்டிகைக்கு முன்பே அரசு அடுத்த தவணையாக 2000 ரூபாய் வெளியிடும் என்று தங்கள் வீடுகளில் பண்டிகை உற்சாகத்தை சேர்க்கும் என்று அவர்கள் நம்பினர். எனினும் அரசு தீபாவளி அன்று தவணையை வெளியிடாதது என்றும் அடுத்த தவணை நவம்பர் அதாவது இந்த வாரத்தோட முதல் வாரத்திலேயே செலுத்தப்படும் என்று இப்போது தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பீகார் தேர்தலுக்கு முன் அறிவிப்பு வரலாம். தகவலின்படி மத்திய அரசு நவம்பர் முதல் வாரத்தில், அதாவது இந்த வாரத்தில் 21வது தவணையை அறிவிக்கலாம். பீகார் சட்டமன்ற தேர்தலின் முதல் கட்டத்திற்கு சில நாட்கள் முன்னர் இந்த அறிவிப்பு வரலாம் என்று நம்பப்படுகிறது. 2025 பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள் நவம்பர் 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி ஆகிய தேதிகளில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் அன்று நடைபெறுகிறது. பீகார் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பிஎம் கிசான் திட்டத்தின் புதிய தவணையை அரசு வெளியிட முடியுமா என்பது குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. நிபுணர்களின் கருத்துப்படி நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது. ஆனால் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை தொடர்ந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சில மாநிலங்களில் பிஎம் கிசான் 21வது தவணை வழங்கப்பட்டுள்ளது. சில மாநிலங்களில் மத்திய அரசு ஏற்கனவே 21வது தவணையை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 26 அன்று மத்திய விவசாய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பஞ்சாப், ஹரியானா மற்றும் இமாச்சல் பிரதேஷ் விவசாயிகளுக்கு இந்த தவணையை வெளியிட்டார். சமீபத்திய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை கருத்தில் கொண்டு இந்த மாநில விவசாயிகளுக்கு முன்கூட்டியே நிவாரணம் வழங்கப்பட்டது.
இதையடுத்து அக்டோபர் 7ஆம் அன்று ஜம்மு காஷ்மீர் மற்றும் காஷ்மீர் விவசாயிகளுக்கு இந்த தவணை பலனை பெற்றனர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, கேஒய்சி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த 21ஆம் தவணை கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கேஒய்சி சரிங்களா கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பாக முடிச்சிருக்கும். மொபைல் நம்பர் வந்து ஆதார் எண்ணுடன், அதாவது ஆதார் அட்டையோட மொபைல் நம்பர் இணைச்சிருக்கணும். உங்களுடைய நில சரிபார்ப்பு கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஸோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக முடிச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு 21வது பிஎம் கிசான் தொகை 2000 ரூபாய் அஃபிஷியலாகவே கிடச்சிடுங்க. இதுதான் தெளிவாக இதில் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சுருக்கமாகவே சொல்லியாச்சுங்க. சரிங்களா? அதே போல் உங்களுடைய ஆதார் நம்பரும் வங்கி கணக்குமே கண்டிப்பாக வந்து இணைச்சிருக்கணும். அதுலேயுமே உள்ளிட்டிருக்கணும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக படுத்தினீங்கன்னாவே போதுமானதுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட்டுங்க. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் தேங்க்யூ.